ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, சாரி ப்ரீத்தி கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சாரி ப்ரீத்தில நிறைய பேர் அயன் நல்லா பண்ணிருப்பீங்க, அளவு எப்படி எடுக்கணும், எப்படி ஆயம் பண்ணணும், எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பீங்க. ஆனா பாப் ஃபோல்டிங்கு போது எப்படி மடிக்கணும், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டா அழகா நீட்டா பினிஷ் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பினிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஷன் எழுதிப்பீங்க. கரெக்டா? இது உங்களுக்கான வீடியோ தான். இப்போ பாட் ஃபோல்டிங் எப்படி பண்ணணும்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சாரி அயன் பண்ணிட்டீங்க. சிக்ஸ் ப்ளீட்டு, சென்டர் ப்ளீட்டு, பல்லு ப்ளீட்டு எல்லாமே கரெக்டா அயன் பண்ணிட்டீங்க. அயன் பண்ணிட்ட சாரிய எப்படி பாட் ஃபோல்டிங் பண்ணணும் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நீ நல்லா பக்கம் இப்படி திரும்பினா தவறான பக்கம், இது நல்லா பக்கம், இப்படி திரும்பினா தவறான பக்கம். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, டேபிள் மேல போகும்போது தவறான பக்கத்தை திருப்புங்க, நல்ல பக்கத்தை திருப்புங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க நோட் பண்ணிருக்கணும் தான் நான் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். இரண்டாவது பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் ப்ளீட் இல்லையா, இந்த சென்டர் ப்ளீட் இது தப்பி பண்றோம். பாருங்க, இந்த சென்டர் ப்ளீட் அப்படியே இது தப்பி பண்ண போறோம் இல்லையா. நான் இத வலது கைய வைக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சாரி ரைட் ஹேண்ட் தான் கை வைக்கிறேன். ஓகேவா? கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே தொங்க விடுவோம் இல்லையா, இதை தப்பி பண்ணிட்டு கீழே தொங்க விடுவோம் இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்கணும். ஓகேவா? தப்பி பண்ண இடம் ரைட் ஹேண்ட் பிடிக்கிறேன், கீழே தொங்க விடுறது லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்கிறேன், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? இத நான் டேபிள் மேல போட போறேன். இது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அப்படியே டேபிள் மேல போடுறேன். டேபிள் மேல போடும்போது இந்த பக்கமும் வைக்காம இந்த பக்கமும் வைக்காம நடுவுல சென்டரா வைக்கணும். ஓகேவா? நடுவுல சென்டரா வச்சுட்டு இந்த ஃப்ரீ கிட் இல்லையா, இதை முன்னாடியே ஃப்ரீயா விட்டுருங்க. கண்டிப்பா கலையாது, இந்த முன்னாடி ஃப்ரீயா விடுறதுக்கு கண்டிப்பா கலையாது. ஏற்கனவே நல்லா கிட்டே ஆயம் பண்ணிட்டோம்ன்றதால கண்டிப்பா கலையாது. பயப்பட தேவையில்லை, முன்னாடி ஃப்ரீயா விட்டுக்கலாம். இப்ப இது முன்னாடி ஃப்ரீயா விட்டுச்சா, அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற பேக்கிங் என்னன்னு தெரியுங்கன்னா, இது ஹிப் ரவுண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பேரை கட்டு போட்டு ஹிப் ரவுண்ட் சுத்துவோம் இல்லையா, அந்த ஹிப் ரவுண்ட் பேக்கிங் தான் இது. இது எப்படின்னா, ஒல்லியா இருக்கிறவங்க ஹிப் ரவுண்ட் சுத்தும் போது பேட்டரி கம்மியா தான் இருக்கும். உண்டாகிறவங்க ஹிப் ரவுண்ட் சுத்தும் போது பேட்டரி மிச்ச துணி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ துணியை பொறுத்து தான் எப்போ அளவு மடிக்கணுமோ அவ்வளவு அளவு தேவையான அளவு தான் மடிக்கணும். ஓகேவா? இது ஹிப் ரவுண்ட் கொஞ்சம் பெருசா இருந்திருக்காங்க. நான் மடிக்கும் போது ஒரு 3 இல்ல 4 அளவு தான் மடிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹிப் ரவுண்ட் பேட்டரி சென்டர் ப்ளீட்டு கொஞ்சம் தாண்டி வைக்கலாம். இந்த சென்டர் ப்ளீட்டுக்கு பின்னுக்கு இருக்கும் இல்லையா, இது ஒரு கையளவு விட்டுட்டு, ஒரு பின்னுக்கு இருக்கும் இல்லையா, இது ஒரு கையளவு விட்டுட்டு இங்க வச்சுக்கலாம். மிச்சமான துணி மிச்சமான துணி இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மடிக்கணும். இவ்வளவுதான். நீங்க பின்னாடி திருப்பி பாருங்க, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நடுவு சென்டர் ப்ளீட்டு நிற்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் எட்டு ஒரே அளவு ஆகியிருக்குதான்னு பாருங்க. எட்டுமே ஒரே அளவு இருக்குதுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி போட்டு பண்ணியாச்சு. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஃப்ரீயா அனுப்பிட்டு இல்லையா, அதை எடுக்கணும். இப்ப முன்னாடி எடுத்துட்டோம். முன்னாடி எடுக்கும் போது இந்த பக்கம் வைக்காம இந்த பக்கம் வைக்காம நடுவுல சென்டர் இருக்கு இல்லையா, அதுதான் நடுவுல வைக்க போறோம். ஷோல்டர் பின் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த ஷோல்டர் பின் பண்றதுக்கு இங்க வைக்கணும்.
என்ன ப்ராப்பரா ஸ்ட்ரிக் வந்து கரெக்டா ப்ராப்பரா வச்சுங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட், இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? மூணாவது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரிக் வந்து நடுவுல வச்சுட்டோம் இல்லையா, இது அப்படியே ரைட்டா மூவ் பண்ணணும். லெஃப்டா மூவ் பண்ணாதீங்க, ரைட்டா மூவ் பண்ணணும். ரைட்டா மூவ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணாலே போதும். அவ்வளவுதான். ரொம்ப மூவ் பண்ண வேணாங்க. ஏன்னா பாத்து போட்டு மடிக்கும் போது ஒரு கேப் தேவை. அதனால ரொம்ப மூவ் பண்ணாம கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணாலே போதும். இது மூவ் பண்ணாக்கா இந்த பக்கம் வந்து 1 டைமா மடிக்கலாம். இந்த பக்கம் வந்து 2 டைமா ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கம் 1 டைம் ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கம் வந்து 2 டைமா ஃபோல்ட் பண்ணணும். ரைட்டா மூவ் பண்ணிட்ட பிறகு எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பேட்டரி வந்து மடிச்சுக்கோங்க இல்லையா, அந்த லைன்ல வந்து இங்க மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? எந்த லைன்ல நீங்க மார்க் பண்ணீங்களோ அந்த லைன்ல இருந்து இங்க வரைக்கும் வரணும். இங்க வரைக்கும் வரணும். ஸோ அந்த பாயிண்ட் இருந்து அப்படியே இந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன்னா ஒன்னா செயின் வச்சிருக்கேன். பிரிச்சு வைக்காதீங்க. ஒன்னா அடுக்கி ஹெச்பி வந்து ஆய பண்ணும்போது நல்லா பிரிச்சு தானே ஆய பண்ணுவோம். ஆனா பாப் போட்டி வரும்போது பிரிச்சு மடிக்கக்கூடாது. கொஞ்சம் அடக்கி வச்சு மடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கேன். அப்படி இந்த மாதிரி பண்ணாதான் மடிக்க போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டு மிச்சமான துணி இருக்கு இல்லையா, அது எப்படி மடிக்கணும்னு பார்க்கல போறீங்க. மூவ் பண்ணிட்ட பிறகு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெச்பி இல்லையா, எப்படி இருக்கு பாருங்க. ஷேப் வந்து ஓவர் ஷேப் இருக்கு இல்லையா, ஒரு லைனாவே இல்லாம கொஞ்சம் ஓவர் டைப் மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கருப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஹெச்பி கிட்ட ஆயில் பண்ணும்போது மேல வந்து நீட்டா இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் கருப்பு மணி இருக்கும், கொஞ்சம் வளைவு மணி இருக்கும். அதை எப்படி லைனா கொண்டு வரணும்னு பாக்கலாமா? இங்க வந்து இங்க பார்த்து போட்டிக்கான லைன் வந்து இங்க இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மடிக்கணும். இதெல்லாம் எடுத்து பாருங்க, மடிக்கணும். இங்க வரைக்கும் வந்தாச்சா? இங்க வரைக்கும் மடிச்சுட்டு இப்ப இது வந்து லைனா ஒரே லைன்ல வந்துட்டு பாருங்க. ஒரே லைனா வந்துச்சா, அது அப்படியே திருப்பிங்களோட தரையும் மடிக்கணும். அவ்வளவுதான். இப்படிதான் விஷயம். எந்த கருவை மடிச்சுட்டீங்கன்னா கரெக்டா போல்ட் ஆயிடுச்சு பாருங்க. பின்னாடி இருக்கிறத எப்படி மடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப வந்து அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, ரைட் மூவ் பண்ணிடுவோங்க. இந்த ஹெச்பி வந்து ரைட் மூவ் பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ இந்த பக்கம் வந்து 1 டைம் தான் ஃபோல்ட் பண்ணணும். அதாவது இங்க ஒரு மார்க் இருக்கு பாருங்க. இந்த ஹெச்பியோட மார்க் இங்க இருக்கு பாருங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் இங்க மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்ட பிறகு இங்கிருந்து ஃபோல்ட் பண்ணணும். 1 டைம் தான் ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கம் துணி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 2 டைமா ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு அடுத்து இது அப்படியே திருப்பணும். இது பண்ணிக்கணும். இது பண்ணிட்டு வச்சு மறுபடியும் திருப்பணும். இந்த பல்லு பிளேட் என்ன பண்ணணும்னா, இது எவ்வளவு அளவு சைஸ் இருக்குதோ அதே அளவு சைஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டு பண்ணணும். அவ்வளவுதான். பின்
பண்ணும்போது எந்த இடத்துல பின் பண்ணணும் பாத்தீங்கன்னா, பல்லு பீட்டு மடிச்சு உள்ள வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல பின் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல பின் பண்ணணும். இது உங்களோட விருப்பம் தான். பின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். ஆனா பின் பண்ணா சேர்த்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும், தலையாம இருக்கும். அதனால நான் ரோஷினி பின் பண்ணுவேன். இந்த சாரி ப்ரிப்பீட்டிங்ல பாட்டு எப்படி மடிக்கணும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன். நான் சொல்லி கொடுத்த விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அல்லது ஆஃப்லைன் கிளாஸ் என்கிட்ட கத்துக்கலாம். நான் இன்னும் நிறைய தெளிவா உங்களுக்கு இன்னும் நிறைய விவரமா சொல்லி தருவேன். இது மட்டுமல்லாம அந்த போட்டு எல்லாமே நான் எல்லா டாபிக் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல அப்லோட் மோர் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பார்ட் 40 2 மெத்தட்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இரண்டாவது மெத்தட் எப்படி, இது மட்டும் இல்லாம எப்படி என்ன மாதிரியான பாட்டி படிக்கலாம் அப்படின்னு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.